கடந்த ஒரு மாதமாக காலாண்டு முடிவுகள் ஓரளவுக்கு வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ அடுத்த காலாண்டு முடிவுகளுடைய விவரங்கள் 10/7/2025க்கு அப்புறம் வரிசையாக வர ஆரம்பிக்கும். அதற்கு தகுந்த மாதிரி சந்தையினுடைய போக்கும் மாறும். நிஃப்டி இண்டெக்ஸு இறங்கினாலும் இன்றைக்கி நிறையா ஸ்டாக்ஸுகள் மேலே ஏறி இருக்கு. அதே மாதிரி நிஃப்டி இண்டெக்ஸ் ஏறினாலும் சில ஸ்டாக்குகள் இறங்கி இருக்கு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சந்தை உச்சத்தில் இருக்கும் பொழுது நாம் வாங்கிய பங்கு அதிக விலை கொடுத்து வாங்கியிருந்தால் மறுபடியும் மீண்டும் 21,800 அந்த 21,743 வரப்போகுது. சந்தை திரும்பும் பொழுது நம்ம ஒரு அக்யூமுலேட் பண்ணியிருந்தால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40-45% வந்து நமக்கு ஒரு ப்ராஃபிட்டுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும். பொதுவாகவே மார்க்கெட் ஏறித்துனா இந்த லெவலுக்கு மேலே ஏறித்துனா இன்னும் ஏறும்னு வச்சுக்கிட்டு இருக்கோம். இறங்கினா இன்னும் இறங்கினதுக்கப்புறம் வாங்கிக்கலான்னு நினைக்கிறோம். ஸோ நம்ம டெக்னிக்கல் பயாஸ், இண்டிகேட்டர்ஸ், வேவ்ஸு, சார்ட்டு, பேட்டர்ன் இதெல்லாம் முறையாக தெரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய முதலீடும் வர்த்தகமும் மேற்கொள்வது ஒரு பாதுகாப்பானதாகவும் இருக்கும். நம்மளுடைய கேபிட்டல் எரோஷனை தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும்.